கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு தேவன். இந்த தேவனுக்கே துதியைக்கான மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவஜன், நாம் கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகின்றோம். இனி காலம் செல்லாது. நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் வார்த்தையில் நிலைத்திருக்கின்றவராக இருக்கின்ற பொழுது அவரோடு கூட நாம் வாசம் பண்ணுவோம் என்று சந்தேகமில்லை. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த ஐக்கியத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாத்திரமே கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மற்றபடி நாம் சுயமாக எதுவும் சாய்த்து விட முடியாது. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய வார்த்தை நிமித்தமாக நாம் எந்த அளவிற்கு உண்மையாய் பூர்ணப்படுகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையானது நேர்த்தியாய் காணப்படும். அன்புக்குரிய தேவஜனமே, நீங்கள் வார்த்தையிலே வலிமை பெறுங்கள். அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் நம்பிக்கையிலே உறுதி பெறுங்கள். அந்த நம்பிக்கை நிமித்தமாக உங்கள் விசுவாசத்திலே பூர்ணப்படுங்க. அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மகிமையாய் விளங்க எழும்பி பிரகாசியுங்கள். கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சந்தேகமில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஜெயமாய் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படும். நம்ம கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் பார்க்கின்ற போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று நாம் பார்க்கின்றோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள், மலையின் மேல் இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவஜனமே, கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்விலே கடந்து வந்துவிட்டால் இருள் நீங்கி வெளிச்சத்திலே பிறக்க செய்கின்றார். முன்பு நாம் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு புதிய மகனாய் மகளை பிறக்க உதவி செய்கின்றார். நாம் இந்த வார்த்தையினுடைய பன்முகத்தன்மை புரிந்தலாய் காணப்பட வேண்டும். இங்கே பாருங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால், எப்படி இரவுக்கு பகல் ஒரு வெளிச்சமாய் காணப்படுகின்ற அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க உதவி செய்கின்றார். வெளிச்சம் என்பது தீமையை விட்டு நன்மையிலே கடந்து செல்வதாகும். ஆகவே நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கின்ற பாவங்கள், சாபம் எல்லாம் நீங்கள் செய்து ஒரு வெளிச்சத்தின் மகளாய் பிறக்க நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுக்குள் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்கின்றது. எப்படி நாம் உணவு உண்ணுகின்ற பொழுது அதிலே உப்பு, புளி, காரம் எல்லாம் நேர்ச்சியாய் போட்டு அந்த உணவை சுவைத்து உண்ணிடும். அதே போல் கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்கின்ற நாம் அவருடைய வார்த்தையினாலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ஜென்ம சுவாகம் எல்லாம் செத்து நீதிக்கு பிழைத்து ஆவிக்குரிய கனிகளை நாம் கிறிஸ்து மூலமாக நாம் வெளிக்காட்டுகின்ற பொழுது இந்த உலகத்திலே வெளிச்சமாய் காணப்படுவோம். மலையின் மேல் இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டது போல, அப்படி என்றால் கிறிஸ்து ஒரு மகனுக்குள் வந்துவிட்டால் அந்த மகன் நிமித்தமாக அந்த உலகம் முழுவதும் வெளிச்சம் பெற செய்கின்றது. அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கின்றார். அவனை கொண்டு இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விளக்காக, ஒளியாக, உப்பாக, வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்கின்றார். ஒரு மலை உச்சியில் ஒரு வீடு இருக்குன்னா நம்ம யாரும் பார்க்காமல் செல்ல முடியாது. அது யார் கண்டுக்கு தெரியாமல் இருக்காது. அதே போல தான் கிறிஸ்து இயேசு உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசு வெளிச்சத்தை காண உதவி செய்வார். நானும் வெளிச்சத்தை காணாத மகனாய் இருந்த காலகட்டத்தில் அவருடைய வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தை தான் கிறிஸ்து இயேசுவை கண்டுகொள்ள எனக்கு வழிவகுத்த ஒரு வார்த்தையாகும். அந்த வார்த்தை நிமித்தமாக தான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அது காரணமாய் காணப்பட்டது. அதே போல் நீங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய வார்த்தையை நீங்கள் நேர்த்தியாய் பிடித்து கொண்டு அந்த வார்த்தைக்கு நேராக உங்கள் வழியை நீங்கள் கடக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் நிச்சயமாகவே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கின்றது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று.
ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ள கடவோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவமான அந்த இருள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அந்த பாவமான இருள் நம்மை விட்டு நீங்குகின்ற பொழுது நாம் வெளிச்சத்துக்குள்ளே கடக்கின்றோம். எப்படி நாம் இரவில் பயணிக்கின்ற பொழுது ஒரு ஒளி கூட தெரியாத அளவுக்கு இருள் காணப்படுகின்றது. அப்பொழுது நம்மகிட்ட இருக்கிற நடந்து போக முடியாத அளவிற்கு இருளாய் காணப்படுகின்ற பொழுது நாம் டார்ச் லைட் அல்லது செல்ஃபோன் லைட் அல்லது தெருவிளக்கு போன்ற வழிகளை செலக்ட் பண்ணி நாம் நடக்க கற்றுக்கொள்ளும். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் பாவமான வாழ்க்கையை விட்டு வழி விலகி கிறிஸ்து இயேசுக்குள் நீதியான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது அவன் வெளிச்சத்தை காண்கின்றான். அது மாத்திரமல்ல, அவன் வெளிச்சத்தின் பெயர் நடக்க செய்து அவனை திறம்பட தேவன் வல்லமையை பயன்படுத்துகின்றார். அப்போ இருள் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், காம விவகாரம், விபச்சாரம், இச்சை, வேசித்தனம், பொய், இது போன்ற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நெருங்க முடியாதபடி தடுக்கின்ற ஒரு வகையான இருள் ஆகும். இந்த இருளை விலக்கிக் கொள்ள நம்மை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். நாம் அந்த வெளிச்சத்தின் நடக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது கிறிஸ்து இயேசுக்குள் நீதியாய் காணப்படுகின்றது. நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு மகளாய் வாழக்கூடும். பாருங்கள், களியாட்டு வெறியும் வேசித்தனமும் காம விவகாரம் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களையும் நடவாமல் பகலில் நடக்கிறவர் போல சீராய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 13 சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரிய தேவஜனமே, நாம் பகலில் நடக்கின்றது போல சீராய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, விடுபட முடியாத பாவமாக காணப்படும். இன்றைக்கி அநேகர் சொல்லுகின்ற ஒரு பாவம் என்று சொன்னால், பிரதர் நான் நேசித்தேன், இப்போ அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு முறை தான் பழகினேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லி அநேகர் தன்னுடைய பாவத்தை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கோணிக்குறியவே காணப்படுறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொன்னார், என் மகனே, என் மகளே, என் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உன்னுடைய பாவத்தை என்னோடு சொல், நீ மற்ற மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம். கர்த்தாவே, என்னில் ஈடுபட முடியாத பாவங்கள் அநேகம் உண்டு, ஆனால் உம்மால் ஆகும், உம்மால் மாத்திரமே ஆகும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசு நேர்த்தியாய் உங்கள் மீது மனமிறங்கி சகல பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு சுத்திகரித்து புதிய மகளை பிறக்க தேவன் கிரியை செய்கின்றார். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்து இயேசு சந்தோஷத்தையும் சமாதானத்தை காண உதவி செய்யுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நீதியாய் காத்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தேகங்களை நடக்கிறது போல் நாம் சீராய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாவம் கடந்து வருவதில்லை. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகின்றது, வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகையின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கு இருளுக்கும் உள்ளவர்கள் ஆனவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையால் மற்றவர்கள் தூங்கிறது போல நாமும் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிவாக இருக்க கடவுள் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். நமக்குள்ள பாவம் இல்லை, நமக்குள்ள சாபம் இல்லை. அதனால் நாம் இரவுக்கு இருள் இருக்கின்றது போல நாம் அப்படி இருக்காமல் வெளிச்சத்துக்கு வெளிச்சமாக இருக்க நாம் தகுதி பெற்றுவிட்டோம். காரணம், அவருடைய சிலுவையின் இரத்தத்தினால நம்மை மீட்டு இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தில் வெளிச்சத்தில் பிறக்க செய்கின்றார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் நிரம்ப செய்கின்றார். பரிசுத்தாவின் வல்லமையோடு நம்மை இருளுக்கு இருளாக வாழாமல் வெளிச்சத்துக்கு வெளிச்சமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ உதவி செய்கின்றார். கிறிஸ்து இயேசுவின் வெளிச்சம் உங்களிலே காணப்படுகின்ற பொழுது உங்களுடைய ஊழியம் மகிமையாய் காணப்படும்.
உங்களுடைய ஜெபம் அதிசயத்தை காணப்படும். உங்களுடைய பிரயாசங்கள் கைகூட பண்ணும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்பீர்கள். இரவுக்கு இரவு இருக்கிறது போல நாம் இருக்கக்கூடாது என்று கிறிஸ்து இயேசு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதே போல தூங்குகிறவர்களும் ராத்திரிலே தூங்குவார்கள், வெறிகொள்கள் போல ராத்திரிலே வெறி கொள்வார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக விழித்து காணப்பட வேண்டும். மற்றவர் தூங்கியது போல் நாமும் தூங்கக்கூடாது. விழித்து கொண்டு தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பகலையும் தூங்குவான், இரவும் தூங்குவான், காலமே தூங்குவான். அதுபோன்று நாம் இருக்கக்கூடாது. ராத்திரில் தூங்கி அதிகாலம் எழும்பாமல் மறுபடி பகலையும் தூங்குவாங்க. அப்படியே நாம் இருக்கக்கூடாது. நாம் விழித்து காணப்பட வேண்டும். எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு விழிப்போடு காணப்படும். அவர் சொல்லினார் அல்லவா, 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாது என்று சொல்லி. ஜெப வாஞ்சியில் நம்ம ஒவ்வொரு நாள் அதிகமாய் பிரயாசப்பட்டு காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெபத்தில் நம் உறுதியாக திறக்கின்ற பொழுது நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே எந்த பாவமும் சாபமும் எந்த விதமான கேடுபாடுக்கும் இடம் கொடுக்காமல் முற்றும் மனம் திரும்பிகளை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது, பாவத்துக்கு செத்துக்கு நீதிக்கு பிழைத்திருங்கள் என்று சொல்லி. அதே தேவனுடைய ஜனமே இன்றைக்கு வெளிச்சத்தை இயேசுக்கள் சமாதானத்தின் பிள்ளைகளை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்த பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கின்றதோ அதே போல உங்களது வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர் உங்களில் உள்ளத்தில் பிறந்து வெளிச்சம் பிறகச் செய்கின்றது. நீங்கள் அந்த அன்பு தெய்வத்தை நீங்கள் நேசியுங்கள், நாடுங்கள், அவரை அதிகமாக தேடுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை செழிப்பேக்கா நீங்கள் ஒரு ஆசுவமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடும். ஒருபோதும் உங்களை தேவன் கைவிடுவதில்லை. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைத்து போக வேண்டாம். அந்த தேவனை நீங்கள் இருளாய் பற்றி கொள்ளுங்கள். அன்புக்குரிய தெய்வமே, என் வாழ்க்கையில் கடந்து வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, வெளிச்சத்தை நடக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, என்னிலே கிறிஸ்டின் அன்பின் கனியை காண உதவி செய்யுங்க, என்னை காண்கின்ற கிறிஸ்டின் அன்பை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம அவரிடத்தில் அன்பாய் கேட்கின்ற பொழுது தேவன் தம்முடைய அன்பை அளவில்லாமல் ஊற்ற வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, எப்படி இரவு நம்ம வீட்டுக்கு செல்கின்ற பொழுது வீடெல்லாம் இருட்டாக இருக்குது, நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோன்னே லைட் எரிக்கின்றது, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து என்னும் சுவிட்சை நீங்கள் வைத்துக்கொண்டீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் வெளிச்சத்தை காணும். நீங்கள் இருளை காண்பதில்லை. இருளை விரும்புகின்றவர்கள் பாவத்திலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளிச்சத்தை விரும்புகின்றவர்கள் பாவத்துக்கு விலக்கி நீதிக்கு ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் சிலுவையின் தரிசனத்தை காண்பார்கள். ஆகவே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், ஜெயம் பெற உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சமாதானமான ஒரு வாழ்வை காண்பீர்கள், சந்தோஷமான ஒரு வாழ்வை காண்பீர்கள். நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் தேவன் ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் துக்கப்பட்டு போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. உங்கள் வாழ்வாங்கி காணப்படும் என்று சந்தேகமில்லை. அந்த தேவனை விசுவாசிங்கள், அந்த தேவனை இருளாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவர் கையில் ஒப்பு கொடுங்க. கட்டாயம் கிறிஸ்து இயேசு தம்முடைய வார்த்தையினால் உங்களை இடைக்கட்டி எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்வார். நீங்கள் நீதியின் பிள்ளையாய் வாழ்வீர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்வீர்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருப்பீர்கள். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் உணர்கின்றேன். கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்களை பல மடங்கு உயர்வான ஒரு காரியத்தை நடத்துவார் என்று சந்தேகம் இல்லை. நீங்கள் வார்த்தையிலே பலப்படுங்கள், வார்த்தையிலே உறுதிப்படுங்கள். கட்டாயம் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றித்தரும். ஒருவன் இந்த இளமையிலே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சுமக்கின்ற பொழுது முதுமையிலே இந்த வார்த்தை அவனை சுமக்குகின்றது. ஆகவே நீங்கள் அந்த வார்த்தையிலே உறுதியாய் தருங்கள். அப்பா பிதாவே, எங்களை கைவிட்டாதீங்க, எங்களை நடத்துங்க என்று சொல்லி அன்போடு நீங்கள் நித்தம் அவர் சமூகத்தை நீங்கள் வாங்க. கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்களை பலத்தோடும் சுகத்தோடும் சௌபாக்கியத்தோடும் நடத்துவார் சந்தேகம் இல்லை. தகப்பனே, என்னையும் ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், என் சந்ததியை உம்முடைய சந்ததியாக ஏற்றுக்கொள்ளும் என்று முழுமையாக அவர் சமூகத்தை தாழ்த்துகின்ற பொழுது நம் நீதியின் விளைய வாழக்கூடும். நம் இடத்தில் குறைவுகள் காண்பதில்லை. தேவன் நிறைவாய் காண செய்வார். நம்மை காண்கின்றவர்கள் கிறிஸ்டியனுடைய அன்பை கண்டு கொள்வார்கள். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அன்புக்குரிய இயேசுவே, என்னில் இருக்கின்ற பாவங்கள், சாபங்கள், நோய்கள், வியாகுலங்கள் எல்லாம் நீங்க செய்து உம்முடைய வசனத்தின் நிமித்தமாக நாங்கள் வெளிச்சத்தை கண்டு
வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள இருக்கின்ற பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் புதிய மகனாய், புதிய மனுஷியாய், புதிய சந்ததியாய் வாழ உதவி செய்யுங்க. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. என்னாலோ என் சுயபுத்தினாலும் அல்ல தகப்பனே, எல்லாம் உம்மாலே ஆகும் என்று நான் இயேசுவின் மூலம் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தையால் எங்கள் வாழ்க்கையை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையால் எங்கள் வாழ்க்கையை அதிசயமாய் நடத்துங்க. உம்முடைய வார்த்தையால் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த உலகத்துக்கு மகிமையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எல்லா பாவத்துக்கும் சேர்த்து நாங்கள் உண்மையிலே பிழைக்கும்படியாய் உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலே ஜெபத்திலே உறுதியாக திறத்திருக்கும்படி உதவி செய்யுங்க. விழித்திருக்கும்படி உதவி செய்யுங்க. பாவத்துக்கு விட்டு விலகி ஓட உதவி செய்யுங்க. தீமை நாடி போகாமல் நன்மை செய்ய சுற்றத்திலே உதவி செய்யுங்க. எங்கள் ஊழியம், எங்கள் தொண்டு பிரதி ஊழியம், கைப்பிரதி ஊழியம், இன்னும் தொலைத்தொடர்பு ஊழியம், அநேக ஊழியங்களையும் நீங்கள் ஆசிரித்து கொடுங்க தகப்பனே. இந்த நிகழ்ச்சி பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழ உதவி செய்யும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க உதவி செய்யும். மற்றும் நாயமுடி சமத்தை தாழ்ச்சி அர்ப்பணிக்கின்ற தகப்பனே, கற்பத்திற்கு நீ கொடுத்து ஆசீர்வதி. இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்தை ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து விசுவாசிங்கள். கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரும் ஆசைப்பாராக. ஆமீன்.